மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லே. இன்றும் கூட தேவனின் பேரில் வைக்கக்கூடிய விசுவாசம், தேவன் பேரிலும் தேவனுடைய வார்த்தைகளிலும் வைக்கக்கூடிய விசுவாசத்தை பற்றி உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவனே விசுவாசத்தின் தேவனாக இருக்கிறார். அவர் சகலத்தையும் செய்யும்போது விசுவாசத்தினாலே பேசி பேசி செய்திருக்கிறார். உதாரணமாக ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் அந்த சிருஷ்டிப்பு 6 நாள் சிருஷ்டிப்பு நீங்கள் பார்க்கும்போது வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. அது விசுவாசத்தினாலே பேசினார், அது உண்டாயிருக்கிறது. ஆக விரிவு உண்டாக கடவுது என்று சொன்னார், உண்டாயிற்று. இதெல்லாம் அவருடைய விசுவாசத்தினாலே அவர் பேசி உண்டாக்கிய காரியங்கள். அப்படி அவரே விசுவாசத்தின் தேவனாக இருக்கிறார். ஒரு இடத்துல எழுதியிருக்கு, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன், மரித்தோரை உயிரோட எழுப்புகிற தேவன். எல்லாம் விசுவாசத்தினாலே செயல்படுகிறது. தேவன் விசுவாசத்தின் தேவன். நீங்கள் அவருடைய பிள்ளைகள், அவருடைய சாயலிலே, அவருடைய ரூபத்திலே, அவருடைய சுபாவத்தோடு சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அவர் எப்படி ஆளுகை செய்கிறவராக இருக்கிறாரோ அதுபோல் நீங்களும் ஆளுகை செய்வதற்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எழுதியிருக்குல்ல, இதோ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு கொடுக்கிறேன், நீ பூமியில் செய்கிறது ஏதோ அது பரலோகத்தில் அங்கீகரிக்கப்படும் அப்படி சொல்லிட்டாரு. இதோ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு கொடுக்கிறேன். அதாவது அதிகாரம், பரலோக ராஜ்யம் பற்றிய அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார். ஆதலால் அதிகாரம் உங்களிடத்தில் இருக்கிறது, செயல்படுவது உங்களிடத்தில் இருக்கிறது. அது எப்படி செயல்படுவது? விசுவாசத்தினாலே செயல்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். நான் இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமத்தில் அவர் சிருஷ்டிப்பை பற்றி எழுதியிருக்கிறது. 2வது அதிகாரத்தில் அந்த சிருஷ்டிப்பு பற்றிய விளக்கம் எழுதியிருக்கிறது. அப்படி சிருஷ்டித்தவர் 7ஆம் நாள் சிருஷ்டிப்பில் 7வது நாள் பார்த்திங்கன்னா அவர் வேற ஒன்றும் செய்யலையாம். அவர் ஓய்ந்திருந்தார். வெறுமனே ஓய்ந்தெல்லாம் இல்லை, சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் அவரோடு கூட இருக்கிறான். அவனை பொறுத்த வரைக்கும் கர்த்தர்கிட்ட இருக்கக்கூடிய முதல் நாள், ஆதாம் ஏவாள் முதல் நாளில் கர்த்தரோட கூட இருக்கிறாங்க. அவங்க சிருஷ்டிக்கப்பட்ட முதல் நாளில். தேவனை பொறுத்த வரைக்கும் அது 7வது நாள். ஆனால் ஆதாம் ஏவாளுக்கு அவங்க சிருஷ்டிக்கப்பட்ட முதல் நாளிலே அவர்கள் தேவனோடு கூட இருக்கிறார்கள். அப்போ தேவன் எவ்வளோ காரியங்களை பேசி அவருடைய சாயல் ரூபமாக இருக்கிறதுனால, சிங்கம் குட்டி போட்டால் சிங்கக்குட்டி, ஆடு குட்டி போட்டால் ஆட்டுக்குட்டி, அப்போ அதோடைய சுபாவம் அங்கே இருக்கிறது போல் ஆதாம் தேவனுடைய சுபாவத்தோடு சிருஷ்டிக்கப்பட்டவன். அப்போ அவர் எப்படி செயல்படுவாரோ அதுபோல் இப்படி செயல்படக்கூடிய இவன் செயல்படக்கூடிய ஒரு ஆளாக அவன் உண்டாக்கப்பட்டிருந்தான். அதை நீங்கள் கவனிக்கலைன்னா அப்புறம் இந்த விசுவாசிக்கிறதெல்லாம் ரொம்ப ஃபாரினா, அது நமக்கெல்லாம் முடியாதுங்க, எங்கேயோ இருக்குதுங்க, அது பரலோகத்தில் இருக்குதுங்க, நமக்கெல்லாம் முடியுமாங்க, இயேசு தேவனுடைய குமாரன் அவர் விசுவாசிட்டாருங்க, நம்மெல்லாம் யாருங்க அப்படி சொல்லி அந்த விசுவாசிக்க முடியாமல் போய்விடும். ஆனால் சிருஷ்டிப்பிலேயே நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமானால் அப்புறம் அந்த அவர் எதிர்பார்க்கிற அந்த விசுவாசத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஆதலால் தேவனுடைய சாயல் ரூபத்தில் அவருடைய சுபாவத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிற நீங்கள் அவர் எப்படி விசுவாசத்தினாலே செயல்பட்டாரோ, அவர் எப்படி விசுவாசத்தினாலே சகலத்தையும் சிருஷ்டித்தாரோ, அதுபோல் நீங்களும் விசுவாசத்தினாலே பேசி உங்களுடைய உலகத்தை சிருஷ்டிக்கிற திறமை உங்களுக்குள்ளே இருக்கிறது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். அநேகர் இப்படி கெஞ்சி மண்டாடி ஜெபம் பண்ணி உருண்டு பிறண்டு கண்ணீர் விட்டு அப்படி ஜெபம் பண்ணால் கிடைக்கும்னு சொல்கிறது உண்மைதான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு வேளை உருண்டு பிறண்டு கண்ணீர் விட்டால்
அவங்களுக்கு சரியாக இருக்கோ என்னமோ. ஆனால் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசத்தோடு எதை கேட்கிறீர்களோ அது நடக்கும் என்று, விசுவாசத்தோடு எதை பேசுகிறீர்களோ அது நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உதாரணமாக மார்க்கு சுவிசேஷத்தில் 11வது அதிகாரத்தில் இயேசுவே சொல்லுகிறார், எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன்னுடைய இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொல்லுகிறார். மனுஷனை பற்றி பேசுகிறாரு, சாதாரணமாக அவருடைய சாயல் ரூபத்தில் உண்டாக்கப்பட்ட ஒரு மனிதனை பற்றி பேசுகிறாரு. அதனால் மனிதன் தேவனுடைய சாயல் ரூபம் என்றால் தேவனுடைய பண்புகள், தன்மைகள், குணாதிசயங்கள் எல்லாம் அடங்கினவனாக இருக்கிறான். சிங்கம் எப்படி சிங்கக்குட்டியாகவே இருக்குதோ, ஆடு எப்படி ஆட்டுக்குட்டியாகவே இருக்கோ, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட, தேவனால் பெறப்பட்ட, பெற்றெடுக்கப்பட்ட இந்த மனிதன் தேவர்களில் ஒருவராய் இருக்கிறான் என்பதை நீங்கள் முதலாவது அதை அங்கீகரிக்காவிட்டால் இந்த விசுவாசங்கிறது நமக்கு எட்டாக்கனியாக போய்விடுகிறது. நான் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய சாயல் ரூபத்தில் இருக்கிறேன், அவர் என்னை ரட்சித்த போது கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக வைத்திருக்கிறார், அவருடைய சுவாபம் எனக்குள்ளே இருக்கிறது, பரிசுத்தம் நீதி எனக்குள்ளே இருக்கிறது, அவருடைய தன்மைகள் எனக்குள்ளே இருக்கிறது, அவர் எப்படி செயல்படுகிறாரோ அதுபோல் செயல்படக்கூடிய அந்த திறமை, அதிகாரம் எனக்கு இருக்கிறது என்பதை இதை முதலாவது புரிந்து கொண்டால் ஒழிய இந்த விசுவாசத்தை செயல்படுத்துவது மிகவும் கடினமாக இருக்கிறது. ஏனென்றால் விசுவாசத்தை கெடுக்கிறதுக்குன்னே ஒரு ஆள் இருக்கான், பிசாசு. நம்முடைய விசுவாசத்தை கெடுத்து நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் போகணுங்கிறது அவனுடைய விருப்பம். அதனால் அவன் என்னமோ பேசி பேசி பொய் பேசி நமக்கு என்ன பண்ணிடுறான், நாம் ஒரு விசுவாச போராட்டத்தை சந்திக்கிற மாதிரி பண்ணிடுறான். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. என்ன போராட்டம்? விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு அப்படி சொல்கிறார். அப்போ இந்த பூமியில் நாம் கர்த்தரையும் கர்த்தருடைய வசனத்தையும் விசுவாசிப்பதற்கு எதிரியாக ஒருவன் இருக்கிறதுனால அந்த எதிரியோடைய பேச்சை தள்ளிவிட்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையை நாம் மனதில் ஏற்றுக்கொண்டு நம்ப வேண்டிய அவசியத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம். தேவன் விசுவாசத்தின் தேவன். நீங்கள் விசுவாசத்தின்படி செயல்படுவதற்கு அவருடைய சாயல் ரூபத்திலே உண்டாக்கப்பட்டீர்கள். அவர் எப்படி ஆளுகை செய்கிறாரோ அதுபோல் நீங்களும் ஆளுகை செய்ய ஏற்படுத்தப்பட்டீர்கள். அவர் உலகம் முழுவதையும் ஆண்டார். ஆதாமுக்கு உலகம் முழுவதும் ஆளத்தான் அதிகாரம் கொடுத்துருந்தார். இப்போ நமக்கு நம்ம உலகம் ரொம்ப சின்னது. எங்கே போக்குவரத்தாக இருக்கிறோமோ, எங்கே காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோமோ அதுதான் நம்முடைய உலகமாக இருக்குது. அதனால் இந்த உலகத்தை, நம்முடைய உலகத்தை நீங்கள் உங்களுக்கு பிரியமானபடி சிருஷ்டிக்கக்கூடிய திறமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் ஒழுங்கின்மையே வெறுமையுமாயிருந்த, ஆழத்திலே இருள் இருந்த அந்த பூமியை எப்படி ரீக்ரியேட் பண்ணாராம், எப்படி மறுபடி புதிதாக்குனாராம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இப்படி தான் எழுதியிருக்கு. அப்படி ஒழுங்கின்மை வெறுமையுமாக இருந்த, ஆழத்தில் இருள் இருந்த அந்த பூமியை பரிசுத்த ஆவியானவர் அங்கே அசைவாடி கொண்டிருந்தாராம். இவர் பேசினாராம், சகலமும் உண்டாயிற்றான். ஒவ்வொன்றையும் பார்க்குறாராம், நன்றாக இருந்தது என்று சொல்லுகிறார். கடைசியில் மிகவும் நன்றாக இருந்தது என்று சொல்லுகிறார். அப்போ அதுபோல் தேவன் எப்படி தனக்கு விரும்பியபடி அந்த பூமியை சிருஷ்டித்தாரோ, இன்றைக்கு நீங்களும் நாம் விரும்புகிறபடி நம்முடைய உலகத்தை, கர்த்தருக்குள்ளாக நம்முடைய உலகத்தை சிருஷ்டிக்கக்கூடிய திறமையை நமக்குள்ளே வைத்து அந்த விசுவாசத்தை செயல்படுத்தி அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் சொல்லுகிறார். மார்க்கு 11:23, எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் மட்டும்தான், சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது இயேசு தான் சொன்னார். அப்புறம் மத்தேயு சுவிசேஷத்தில் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். மத்தேயு
8வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை கவனிக்கலாம். அங்கே ஒரு 100க்கு அதிபதி அவனுடைய வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கான், அவனை சுகமாக்கணும்னு கேட்டு விடுறான். கர்த்தர் சொல்கிறார், நான் வந்து சுகமாக்குவேன்றாரு. அவன் சொல்லிட்டான், ஐயையோ நீர் வந்து என் வீட்டுக்குள்ளே நுழையிற அளவுக்கு நான் அப்படி ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. நீர் மட்டும் ஒரு வார்த்தையை சொன்னீர்னா நீர் சொல்லபடி நடந்துடும். எனக்கு நான் அதிகாரத்துக்கு உட்பட்ட ஆள், எனக்கு மேலே இருக்கிற அதிகாரம் இருக்குது, எனக்கு கீழே இருக்க அதிகாரம் இருக்குது. நான் சொன்னால் ஒருத்தனை போனா போகிறான், வர்றான்னா வர்றான். அப்போ அந்த அதிகாரம் எப்படி செயல்படுதுன்னு எனக்கு தெரியும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி அந்த அதிகாரத்தை செயல்படுத்துறீங்கன்னு எனக்கு தெரியும். நீர் மாத்திரம் ஒரு வார்த்தை சொன்னால் என் வேலைக்காரன் சொஸ்தமாயிருவேன்னு அவன் சொல்ல, அதுக்கு கர்த்தர் என்ன சொன்னார்னு பாருங்கள். மத்தேயு 8வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து, இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவன் யார்? புறஜாதிக்காரன் வந்து இப்படி கர்த்தரை விசுவாசிச்சிட்டான். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட கூட இது மாதிரி விசுவாசத்தை நான் பார்க்கலையே அப்படின்ட்டு, அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தியிருப்பார்கள். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்துன்னா இஸ்ரவேலர் சொல்ல புறஜாதி மக்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆனால் ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜ்யத்தின் புத்திரர்னு சொல்லப்படுகிறது. இவங்க விசுவாசம் இல்லாமல் போனதுனால புறஜாதி இவங்க வந்து புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று சொல்கிறேன். அப்படி சொன்னார். பின்பு 100க்கு அதிபதியை பார்த்து, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது. இவர் விரும்பினபடி ஆகிறதா, இவர் சொல்கிறபடி ஆகிறதா ஒன்றும் இல்லை. அவன் என்ன விசுவாசித்தானோ அதுபடி ஆக கடவுதுன்றார். அவன் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் சுகமாயிருவான்ட்டான். அப்போ 100க்கு அதிபதி அவனுடைய விசுவாசத்தினாலே தன்னுடைய வேலைக்காரனுக்கு சுகத்தை பெற்றுக்கொண்டான். நல்லா கவனிங்க, தேவனுடைய விசுவாசத்தினால் இல்லை, அதாவது இயேசு கிறிஸ்துவோடைய விசுவாசத்தினால் இல்லை, அந்த வேலைக்காரனுடைய விசுவாசத்தினாலையும் இல்லை. இந்த 100க்கு அதிபதி அவன் விசுவாசிக்கிறான், கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னீர்னா சுகம் ஆயிடுவான். அப்போ அந்த 100க்கு அதிபதியோடைய விசுவாசத்தினாலே அந்த வேலைக்காரன் சொஸ்தமானான் என்று பார்க்கிறீர்கள். இன்றைக்கு உங்களுடைய வீடுகளில் சிறு பிள்ளைகளுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளும்போது கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டால் விசுவாசத்தோடு வேண்டிக் கொள்ள சொல்லுகிறார். நீ விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணால் நீ ஜெபம் பண்ணபடி உனக்கு ஆகுங்கிறார். அப்போ அந்த விசுவாசம் மிக முக்கியமாக இருக்கிறது. ஏன்னா தேவன் விசுவாசத்தின் தேவன். அவருடைய சாயல் ரூபத்தில் உண்டாக்கப்பட்ட நீங்களும் விசுவாசத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அதனால் விசுவாசிக்க வேண்டும் என்று கட்டாயமாய் சொல்லுகிறார். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், ஆனால் விசுவாசிக்காட்டி நீ விரும்புகிற எதுவுமே நடக்காதுங்கிறது அது அர்த்தம் தானே. இன்றைக்கும் இந்த வசனங்களை சொல்லுவதற்கு காரணம் இருக்கிறது. நம்முடைய உள்ளத்திலே தேவனை பற்றிய, தேவனுடைய வசனத்தை பற்றிய விசுவாசம் மிகவும் குறைவாக இருக்கிறபடியாலே அந்த விசுவாசத்தை தட்டி எழுப்பி அந்த விசுவாசத்தின் மூலமாய் தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரிக்க வேண்டும் என்று அதற்காகத்தான் இதை சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆதலால் நம்முடைய விசுவாசத்தை நாம் தட்டி எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது. இங்கே இந்த 100க்கு அதிபதிக்கிட்ட அவர் சொல்லிட்டாரு, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடி ஆக கடவுள். அப்புறம் இந்த விசுவாசியாத ராஜ்யத்தின் புத்திரரை பற்றி ஒன்று சொல்லிட்டார் பார்த்தீங்களா. நீங்கள் கேட்கலாம், அந்த இஸ்ரவேலர் வந்து ராஜ்யத்தின் புத்திரர் கர்த்தரை விசுவாசிக்கலையான்னு. அவங்க உண்மையிலேயே இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை தான் ஆராதிச்சாங்க. ஆனால் விசுவாசங்கிறது இல்லை. மேசியா வந்தபோது இவர் தான் மேசியான்னு விசுவாசிக்கலை. வசனம் என்ன சொல்லுது? அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் யாரெல்லாம் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்.
அவர்கள் புருஷனுடைய சித்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது இரத்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலேயே பிறந்தவர்கள் அப்படி சொல்லிட்டாரு. அந்த இஸ்ரவேலர் இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்கல்ல, அவர் தேவனுடைய குமாரன் மேசியான்னு அவங்க விசுவாசிச்சிருந்தாங்கன்னா இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிருக்கவே மாட்டாங்க. ஆனால் அந்த விசுவாசம் அவங்களுக்கு இல்லை. இவர் தேவனுடைய குமாரன் மேசியா, நமக்காக நம்முடைய ரட்சிப்புக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்க ஒரு பலி ஆடாக வந்திருக்கிறார் அப்படின்னு விசுவாசிச்சிருந்தா அவங்க இந்த வேலை சிலுவையில் அறையிற வேலையை செஞ்சே இருக்க மாட்டாங்க. ஆனால் பாவப்பட்ட சில ஆட்கள் அவங்க விசுவாசித்து இயேசுவை பின்பற்றினார்கள். நீங்கள் பார்க்குறீங்க, சில சமயத்தில் சில ஆசாரியர்கள் கூட அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள், அப்படியெல்லாம் நீங்கள் வாசிக்கிறீங்க. அப்போ இந்த விசுவாசம் இருக்கிறதும் விசுவாசம் இல்லாததும் ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டாக்கும். உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு கடவுன்றார். நான் அடுத்து இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். அந்த இஸ்ரவேலர் ஏன் பரலோகத்துக்கு போகலை? ராஜ்யத்தின் புத்திரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அதாவது நரகத்தை பற்றி பேசுகிறார். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இஸ்ரவேலர் அவங்கள்கிட்ட தான் இவர் முதல்ல சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு. அவர் தான் மேசியா. அந்த இஸ்ரவேலருக்குள்ளே ஒருத்தராக பிறக்கிறாரு. அந்த ஜனங்களும் அவரை நம்பலை, விசுவாசிக்கலை. அதனால் அந்த விசுவாசம் அவங்களுக்கு இல்லாதனால அவங்க இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க யாரோன்னு நினச்சி. ஆனால் மேசியாவே சிலுவையில் அறைந்தது நிமித்தம் அவர்கள் மேலேயும் அவருடைய பிள்ளைகள் மேலேயும் அந்த இரத்தப்பழி வந்ததல்லவா? அது நிமித்தம்தான் இந்த 2000 வருஷம் இஸ்ரவேலுங்கிற ஒரு நாடே இல்லாமல் போச்சு. அப்பேற்பட்ட அழிவை சந்தித்தார்கள். விசுவாசித்தா அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தியிருப்பார்கள். விசுவாசிக்கலைன்னா புறம்பான இருளே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். சுவிசேஷத்தை பற்றி சொல்லிட்டார். ரட்சிக்கப்படுறது ரட்சிக்கப்படாத பற்றியும் சொல்லிட்டார். அது எதில்? விசுவாசித்தா ரட்சிப்பு, விசுவாசிக்கலைன்னா ரட்சிப்பு இல்லை. விசுவாசித்தா பரலோகம், விசுவாசிக்கலைன்னா நரகம். என்ன சொல்லிட்டாரு? என்னுடைய விசுவாசத்தின்படி இல்லைப்பா, உன்னுடைய விசுவாசத்தின்படி, நீ விசுவாசித்தபடி உனக்கு கடவுள்னு சொல்லிட்டாரு. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதே மத்தேயு சுவிசேஷத்தில் 9வது அதிகாரத்தில் 27, 28, 29 வசனங்களை வாசிக்கிறேன். இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். இவர் ஏதோ ஒரு சாதாரண மனுஷங்க, தீர்க்கதரிசிங்க அப்படியெல்லாம் இல்லை. இந்த குருடர்களுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு வந்துருச்சு. கண்ணு திறந்திருக்கிறவனுக்கெல்லாம் இல்லாத வெளிப்பாடு. இப்போ தான் சொன்னேன், அந்த இஸ்ரவேலின் மக்கள், ராஜ்யத்தின் புத்திரர், அவங்க இயேசுவை விசுவாசிக்காதனால அவரை சிலுவையில் அரைச்சிட்டாங்க. அதனால் அவர்கள் எல்லாரும் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல தூக்கி எறியப்பட்டார்கள்னு. இங்கே 2 பேர் குருடருங்க. கண்ணு திறந்திருக்கிறவங்களுக்கு இவர் மேசியான்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இந்த கண்ணு தெரியாத குருடர்களுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு இருந்தது. என்ன தெரியுமா? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படி சொல்லி கூப்பிட்டாங்க. யாருங்க தாவீதின் குமாரன்? இயேசு ஒரு கேள்வியை கேட்குறாரு. இந்த தாவீது கர்த்தரை என்னுடைய ஆண்டவர் என்று சொல்லியிருக்கும்போது, அதாவது அவனுக்கு குமாரனாக இருப்பது எப்படி? ஒரு கேள்வியை கேட்டார். கேட்டார், மேசியா யாருன்னு கேட்டார். அவர் தாவீதின் குமாரன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் தாவீது பைபிளில் மேசியாவை என் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 110 எல்லாம் அப்படி எழுதியிருக்கு. என் ஆண்டவரை நோக்கி அப்படியெல்லாம் எழுதியிருக்கு. அப்போ அவர் கேட்குறாரு, தாவீது இயேசுவை ஆண்டவர்னு சொல்லியிருக்க, அவர் எப்படி தாவீதுக்கு குமாரனாக இருப்பார்? அப்படியெல்லாம் ஒரு கேள்வியை கேட்குறாரு. அப்போனா இதில் என்ன தெரியுது? அவங்களுக்கு பூரணமான ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, இயேசு தாவீதின் குமாரனாக வருவார். இஸ்ரவேல் தேசம் எங்கும் ஒரு நம்பிக்கை, மேசியா வரும்போது தாவீதின் குமாரனாக வருவார், பெத்லகேமில் பிறப்பார். தாவீதின் குமாரனாக வருவார், பெத்லகேமில் பிறப்பார்னு. ஆனால் என்னவோ இவர் பெத்லகேமில் பிறந்திருந்தாலும் கொஞ்ச நாள் கழித்து குடியிருக்கிறதுக்கு வாழ்ந்துருக்கிறதுக்கு அவர் நாசரேத்துக்கு போயிட்டார். அதனால் இவர் தான் பெத்லகேமில் பிறந்தாருன்னு அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியலை. அப்புறம் இவர் யார் என்று விசுவாசத்தினாலே, ஒரு வெளிப்பாட்டினாலே விசுவாசத்தை பெறுகிறார்களே ஒழிய,
யாரோ வந்து சொன்னதுனால இல்லை. இயேசுவோடைய நெத்தியில் எழுதி விட்டுருந்துச்சா இவர் தான் மேசியான்னு? இல்லை. ஆனால் அவர் சிலுவையில் அறையப்பட்ட போது எழுதிட்டாங்க, இவர் நசரேயனாகிய இயேசு யூதர்கள் ராஜான்னு எழுதிவிட்டாங்க. அதையுமே அந்த மக்கள் நம்பலை பாருங்கள் அப்பவும். ஆனால் அந்த விசுவாசம் எப்படி வருகிறது? இவர் தேவனுடைய குமாரன்கிற ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறதுனால விசுவாசம் வருகிறது. இங்கே பாருங்கள், இந்த 2 குருடர்கள் கண்ணு தெரியாது, ஆனால் ஏதோ கேள்விப்பட்டதை வச்சு விசுவாசிச்சிட்டாங்க, இவர் தான் தாவீதின் குமாரன் அப்படின்னா மேசியா அப்படின்னு விசுவாசிச்சுட்டு, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். அந்த குருடர் அவரிடத்தில் இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அந்த 2 பேர் குருடன், 2 பேரோட கண்ணை திறக்கிறதுக்கு எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா அப்படின்றார். அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். தாவீதின் குமாரனேன்னு சொன்னாங்க, இப்போ ஆண்டவரேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த விசுவாசம் பூரணம் ஆயிடுச்சு. இவர் தான் மேசியான்னு, இவர்கிட்ட கேட்டால் கிடைக்கும்னு, இவர் ஆண்டவராக ஏற்றுக்கிட்ட ஒரு ஆட்களாகவும் இங்கே இருக்கிறாங்க. அப்போக்கு அவர் என்ன சொன்னார்னு கேளுங்க. அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்களுடைய விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். இயேசுடைய விசுவாசத்தின்படியா? இல்லை, உங்களுடைய விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுது என்று சொன்னார். ஆக விசுவாசம் அவரவருடையது. அவனவன் தன் தன் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுவான். அப்படி ஒரு வசனம் வாசிக்கிறோம். அவனவன் தன் தன் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுவான் என்று. புருஷனுடைய விசுவாசத்தை வச்சு மனைவி ரட்சிக்கப்பட முடியாது, மனைவியோடைய விசுவாசத்தை வச்சு புருஷன் ரட்சிக்கப்பட முடியாது, பெற்றோருடைய விசுவாசத்தை வச்சு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட முடியாது. விசுவாசம் தனிப்பட்ட ரீதியில் கர்த்தரால் கொடுக்கப்படுகிறது. அவரவர் விசுவாசித்து தான் அதை பெற்றுக்கொள்ளணும். இன்றைக்கு விசுவாசித்தால் நாம் தேவனுடைய கிரியைகளை நடப்பிக்க முடியும். இதையெல்லாம் சற்று நாம் நிதானித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நான் இன்னொரு எடுத்துக்காட்டு வேறு உங்களுக்கு சொல்கிறேன். மார்க்கு சுவிசேஷத்தில் ஒரு வசனம் வாசிக்கிறேன். மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 25வது வசனம் முதல். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளையெல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவனை அவர் திரும்பி காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, கவனிங்க, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. பெரும்பாடுள்ள ஸ்திரியை பற்றி அநேக தடவை கேட்டிருப்போம். இதில் முக்கியமான வார்த்தை இயேசு சொல்லுகிறார், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இப்போ ஒவ்வொரு இடத்துலையா நம்ம பார்த்துட்டு வரோம், நம்முடைய விசுவாசத்தினால தான் நாம் பிழைக்கணும்னு. விசுவாசம் இல்லாமல் தேவனுடைய நன்மையை பெற முடியாது. நீங்கள் விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். விசுவாசமில்லாத இஸ்ரவேலர் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள புறம்பான இருளில் தள்ளப்படுவார்கள்னு
ஆனால் புறஜாதிகள் கர்த்தரை விசுவாசித்தா அவங்க வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோட உட்கார்ந்து போஜனம் பண்ணுவார்கள்னு இயேசு சொல்லுகிறத பார்க்கும்போது, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எங்கே விசுவாசம் குறைவாக இருக்கிறதோ அந்த இடத்துல நம்முடைய விசுவாசத்தை சரி பண்ணி கொள்வது நமக்கு நல்லது. அதற்காக தான் இந்த வசனங்கள் இப்பொழுது பேசப்படுகின்றன. அதை கவனியுங்கள். உங்களுடைய விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகும். எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி, யாரா எவனாயிலும், எவன் என்னால் இருக்கலாம், மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னால் அவன் சொன்னபடியே ஆகும்னார். இன்றைக்கு விசுவாசத்தோடு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது நடக்கும்னு சொல்ல வர்றாரு. உங்களுடைய இருதயத்தில் விசுவாசம் நிறைஞ்சிருந்தால் அந்த விசுவாசத்தின்படி தான் பேசுவீங்க. உள்ள அவிசுவாசம் இருந்தால் அவிசுவாச வார்த்தைகள் தான் வரும். அப்போ உங்களுடைய இருதயத்தை விசுவாசத்தினால நீங்கள் நிரப்புனீங்கன்னா அந்த இருதயத்தின் நிறைவினால் பேசப்படுகிற விசுவாச வார்த்தைகள் அது எதற்காக பேசப்பட்டதோ அந்த காரியம் நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஏசாயா 55 நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா 55:10. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது வெறுமையாக என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். இவர் ஏதோ ஒரு வார்த்தையை பேசிட்டாருன்னா அது சும்மா வெறுமனை போயிடாமல் எதுக்கு சொன்னாரோ அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடும்ன்றார். இன்றைக்கு நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டியது, அவர் எப்படி வசனம் வெறுமையாக திரும்பாதுன்னாரோ இன்றைக்கி நாம் பேசுகிற வசனமும் வெறுமையாக திரும்பாது. நாம் விசுவாசத்தோடு பேசுகிற வார்த்தையின்படி சகலமும் ஆகும் என்று அதை நாம் விசுவாசிக்கும்படி கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் விசுவாசித்து பேசி காரியங்களை சாதிக்கும்படி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ விசுவாசத்தோடு பேசணும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் கர்த்தர் மேலே இருக்க விசுவாசம் இருந்துச்சுன்னா அதை நம்பிடுவோம். விசுவாசம்ங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷன் ஒன்று இருக்குது. சூழ்நிலைகள் எவ்வளவு எதிர்மறையாக இருந்தாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நடக்கும் என்று நம்புவதே விசுவாசம். நம்மை சூழ்நிலைத்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எவ்வளவுதான் புறம்பானதாக எதிர்மறையாக இருந்தாலும் கூட கர்த்தர் சொன்ன வார்த்தை, அவர் நம்மளை பற்றி என்ன சொல்லியிருக்காரோ அதை நம்ம நம்பி அந்த வார்த்தைகளை பேசினா அதன்படி ஆகும் என்று நம்புகிறது தான் விசுவாசம். சூழ்நிலைகள் எவ்வளவு எதிர்மறையாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே எல்லாம் நிறைவேறும் என்று நம்புகிறதே விசுவாசம் என்று வருகிறது. அப்போ நம்முடைய சூழ்நிலையில் வியாதி, பலவீனம், இவ்வளோ வயசாச்சு, இனிமேல் இவ்வளோ நாளைக்கு தான் இருக்க முடியும், அப்படியெல்லாம் இந்த சரீரம் சூழ்நிலைகள்லாம் சொன்னாலும் கூட தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். இதை நம்பக்கூடுமானா வியாதியாக இருக்கிற சரீரம் சுகமாயிரும், பலவீனமாக இருக்கிற சரீரம் பலசாலி ஆயிரும். எழுதியிருக்குல்ல, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானா. எப்படி சொல்கிறானோ அது ஆயிரும்ன்றாரு. ஆக இன்றைக்கு நீங்களும் நானும் விசுவாசிக்கும்படி, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கும்படி உற்சாகப்படுத்தப்படுகிறோம். அவருடைய வார்த்தையின்படி ஆகும். அவர் விசுவாசத்தினால் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்தார். இன்றைக்கி நம்ம அவருடைய சாயல் ரூபத்தில் நாமும் அந்த வசனத்தை விசுவாசித்தா நாம் பேசுகிறபடி ஆகும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. இதை கொஞ்சம் நீங்கள் நிதானித்து பாருங்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு சித்தமானது என்ன என்று அறிந்து அந்த கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் பேசுவீர்கள் என்றால், பேசுறது இப்போ அவர் இல்லை, அது சிருஷ்டிப்பும் போது அவர் இப்படி உண்டாக கிடவுதுன்னாரு. அதுக்கப்புறம் அவர் பேசாமல் நம்மக்கிட்ட நாம் பேசி அதை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆதலால் நம்முடைய விசுவாசம்தான் இங்கே ரொம்ப முக்கியமாய் காணப்படுகிறது. விசுவாசிப்போமாக. சூழ்நிலைகள் எவ்வளவு எதிர்மறையாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும் என்று விசுவாசிப்போமாக. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். ஓகே, காட் பிளஸ்.